அனைவருக்கும் வணக்கம். வெறி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம். எனவே நீங்கள் எதில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமோ அதில் நீங்கள் வெறி கொண்டு உழையுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் 2182 ஆஃப் 2020 மெட்ராஸ் ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதுதான் தொடர்ந்து பார்த்து கொடுக்குறோம். அது லென்த்தியாக இருந்தாலும் நம்ம பார்ட்டாக போகிறோம். அதே போல் இன்றைக்கி சைட்டேஷனாக கஜேந்திரன் வர்சஸ் த சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் அதர்ஸ். இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஐடென்டிட்டி ஆஃப் த மைனர் மஸ்ட் பி சேஃப்கார்டட். இப்போது மைனர் இருக்காங்களே, இந்த மைனர் சைல்டு இருந்துன்னா இந்த சைல்டு பாதிக்கப்பட்டிருக்கிற விக்டிமாக இருக்காங்க. அப்போ பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை பாதுகாத்தல் வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அது எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும், அது யார் பொறுப்பு என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல பாருங்கள், இப்போ இந்த கேள் தான் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கல. பாதிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணோம், இது சேஃப்கார்ட் பண்ணணும். சரி, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 1950 எந்த சரத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் ஆர்டிகல் 21. ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய நாகரிக சுரக்ஷா சட்டத்தை 2023 21A ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக்னு வருது இல்லை. அப்போ ஒளி காணொலி மூலமாக கூட என்ன பண்ணலாம், எவிடன்ஸ் எடுக்கலாம், அந்த விக்டிம்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி இருக்கின்ற போது என்ன ஆகும், ஐடென்டி சார் ஐடென்டிலாம் வெளிப்படுத்த கொடுத்தா சொல்லிட்டாங்களே. இப்போ ஆடியோ வீடியோ எடுக்கிறாங்க, செல்ஃபோன்லேருந்து லீக் ஆகும். அப்படி லீக் ஆகும்ல, அவ்வாறு லீக் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் என்ன பண்ணோம், இந்த குழந்தைக்கு இருக்குதுல்ல விக்டிம் கேளுக்கு அது அதிகமான ஒரு டேமேஜை இழப்பை ஏற்படுத்த வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், ஆனால் இது அப்போ சப்போஸ் ரிவீல் பண்ணலன்னா சரி சார் இது டேமேஜ் ஏற்படுத்தும், இன்னும் ஐடென்டிலாம் சேஃப்கார்ட் பண்ண சொல்லிட்டீங்க. சரி, அவ்வாறு படுத்தவில்லை என்றால் போலீஸ் எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க? அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? மற்ற விவரங்கள்லாம் போடணும்ல, எஃப்ஐஆர் போடணும், மறுபடியும் அக்யூஸ்டை பிடிக்கணும், ட்ரையல் இதெல்லாம் செய்யணுமே. அப்போ அப்படி என்றால் அது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அடையாளத்தை எனக்கு கொடுத்தால்தான் இந்த வழக்கில் நான் மேற்கொண்டு மற்ற ப்ரொசீடிங்கெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன மாதிரி தகவலை கொடுக்கலாம்? அதான் அடுத்த கேள்வி. என்ன மாதிரி தகவலை கொடுக்கலாம் என்று சொன்னால் வாய்மொழியாக தான். ரிட்டனில் எழுதி கொடுக்கக்கூடாது, ஃபோட்டோ கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணோம், வாய்மொழியாக அந்த பேர் அப்பா பேர் அப்படி என்ற அடையாளத்தை வாய்மொழியாக மட்டும் சொல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரி போலீஸ் ஆனது சரி வாய்மொழி சொல்லிட்டாங்க, போலீஸ்க்கு யாருக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கல, சொல்லியாச்சு. சொல்லிய பிறகு அதை யாருக்கும் எதாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த போலீஸ் சொல்லி தான் வச்சிருக்கணும். அதை போலீஸை தாண்டி அவுட் சைடர்ஸ் மற்ற வேறு யாருக்கும் அதை வெளிப்படுத்தல் கூடாது என்பதனை உறுதிப்படுத்தல் வேண்டும். சரி, அவ்வாறு இந்த குழந்தையினுடைய அடையாளத்தை லீக் ஆச்சு வெளியே விட்டுட்டாங்கன்னா என்ன அதனால் ஏற்படும் என்றால், இந்த குழந்தையினுடைய அது என்ன படும், அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு டேமேஜ் டு விக்டிம் என்று ஏற்படும் என்பதற்காக தான் அதை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இதெல்லாம் உறுதிப்படுத்த இதெல்லாம் செய்யறாங்க, இவ்வளவுத்துக்கும் யார் ரெஸ்பான்சிபிள் பர்சன் என்று உயர் நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்தது என்று சொன்னால், இப்போ இந்த திருவள்ளூர் மாவட்டம் இருக்குல்ல, இந்த மாவட்ட மத்தியில் அந்த விக்டிம்களுடைய அடையாளம் என்று சொன்னால் யார் பொறுப்பு? இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர், எஸ்பி. சப்போஸ் சிட்டியாக இருந்தது, சென்னையாக இருந்ததுன்னு சொன்னாங்க, என்னது யார் சொல்லுங்க, டெபுட்டி கமிஷனர். மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த மெட்ரோபாலிட்டனுடைய சிட்டியினுடைய டெபுட்டி கமிஷனர் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஏதோ லீக் ஆகலன்றதுக்கு அவர் தான் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மருத்துவ பரிசோதனை என்பது இந்த போக்சோ ஆக்டில் எந்தெந்த குற்றங்களுக்கு இப்போ எந்தெந்த பிரிவு வருது பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3 என்ன சொல்லுது, போக்சோ ஆக்டில் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அதுக்கு பனிஷ்மெண்ட் செக்ஷன் 4 இருக்குது. அதே போல் அக்ரவேட்டட் பெனிட்ரேட் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷன் 5 இருக்கும், பனிஷ்மெண்ட் 6. இந்த வழக்குகள் மட்டும் தான் மேண்டேன் இது சொல்லலாம். கண்டிப்பாக இவற்றுக்கு நீங்கள் போக்சோ ஆக்ட் 12 படி செய்தே ஆக வேண்டும். சரி, படி முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அதாவது பாதுகாப்பு திருமண சட்டம் வருதுல்ல, குழந்தைகள் திருமண சட்டம் இருக்குதுல்ல, பாதுகாப்பு சட்டம் என்ன வருது, 2006 இருக்குது. அது எப்போ வரும், இந்த செக்ஷன் 9 என்பது எப்போ அட்ராக்ட் ஆகும்னா, இப்போ இந்த குழந்தை மைனராக இருக்குது, இவன் என்ன பண்ணும், பாய் இருக்கால, இவன் அடல்ட்டாக இருக்கணும். அப்போ தான் செக்ஷன் 9 ஆஃப் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 அட்ராக்ட் ஆகுமே தவிர, மற்றபடி மைனராக இருக்கும்போது இப்போ 2 பேரும் மைனராக இருக்கும்போது ஜென்ஸு மேலே அந்த பாய் மேலே செக்ஷன் 9 அட்ராக்ட் ஆகாது. சரி, அதே போல் என்ன பண்ணணும்னா,
இப்போ சப்போஸ் இந்த மைனர் கேர்ளாக இருக்கா பாயாக இருக்கான்னு சொன்னால் என்ன பண்ணும்? மைனராக இருக்கின்ற போது இந்த கான்ஸ்டியூஷன் செக்ஸ் இருக்கின்ற போது நம்ம 41A நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ எங்கே இருக்குது அது 41A? இப்போ செக்ஷன் 35ல் செக்ஷன் 3, 4, 5, 6 BNSS 2020 இருக்குது. சரி, ஓகேவா? அதே போன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? சம்மந்தப்பட்டு தான் கான்ஸ்டியூஷனல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டு தான் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி செக்ஸ் வைத்துக் கொள்கிறார்கள். அப்பேற்பட்ட வழக்குகளில் காவல் அதிகாரி இருக்காங்கல்ல, அவர்கள் இந்த பையன் இருக்கல சைல்டு, அவனை கைது செய்வதற்கு ரொம்ப அவசரம் காட்டுதல் கூடாது. சரி, அப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா, அதற்கு பதிலாக இந்த 41A நோட்டீஸ் அவருக்கு அனுப்பி யாரை நாம் அதாவது என்கொயரி செய்ய வேண்டுமோ அவருக்கு 41A நோட்டீஸ் மூலம் அனுப்பி அவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே போல் சப்போஸ் இவனை அரெஸ்ட் பண்ணவில்லை தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த காவல் அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? ஏன் அவரை கைது செய்யவில்லை என்ற அந்த காரணத்தை அந்த கேஸ் டைரியில் அவர் குறிப்பிட்டு அதை ரெக்கார்ட் பதிவு செய்தல் வேண்டும். சரி, அடுத்து நான் சொல்கிறேங்க, சப்போஸ் அவர் கைது செய்ய வேண்டியிருக்குது, யாரிடம் அனுமதி பெறுதல் வேண்டும் என்று சொன்னால், இப்போ மாவட்டமாக இருந்தால் அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளருடைய அனுமதி பெற்று, சப்போஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் என்ன பண்ணும்? டெப்யூட்டி கமிஷனர் அவருடைய முன் அனுமதி பெற்று என்ன பண்ணும்? அது அவரை கைது செய்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு குழந்தை இருக்கல, அதாவது சைல்டு, மைனர் சைல்டு இல்லை விக்டிம்னா அதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தல் கூடாது. அதே போன்று மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்பது எதுக்கு கண்டிப்பாக செய்யணும்னா போக்சோ ஆக்டில் செக்ஷன் 3 and 5 சொல்லியிருப்பாங்க. அதே போன்று அவர் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, துரிதமாக முதல்ல என்ன பண்ணும்? 41A நோட்டீஸ் சிஆர்பிசியில் இப்போ எங்கே இருக்குது? 35ல் செக்ஷன் 3, 4, 5, 6 இருக்குது. அதை முதல்ல என்ன பண்ணும்? இஷ்யூ பண்ண வேண்டும். யார் விசாரிக்குமோ அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ மொத்தமாக 6வது பார்ட் இது. 5 பார்ட் என்ன போட்டிருக்கோம்? இதில் இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் 2182 of 2022 மெட்ராஸ் ஹைகோர்ட் தான், கஜேந்திரன் வர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் அனதர். அப்போது இது முழுசாக தெரிஞ்சிங்கன்னா இதை நீங்கள் எல்லா பார்ட்டியும் இது 6வது பார்ட்டோடு பார்த்து இன்னும் முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.